அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். ஊடகம் ஊடகம் என்பது ஒரு நாட்டினுடைய 4வது தூண் என்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்கின்ற தவறுகளை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு அவங்க செய்யும் அநீதிகளை மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஊடகம் இன்னைக்கு ஊடகமாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த ஊடகங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு துணை போய்கிறது, பணத்துக்கு துணை போய்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தினத்தந்தியில ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடிந்தது. என்ன அப்படின்னா, 70 கிலோமீட்டர் தூரத்தை திரு விஜய் அவர்கள் 1.5 மணி நேரத்தில் கடந்தாருன்னு ஒரு செய்தியை ஊடகம், அந்த தினத்தந்தி ஊடகத்துல பார்க்க முடிஞ்சது நம்மளால. ஐயா, இது ஒரு செய்தி. அவர் 1.5 மணி நேரத்துல போனா என்ன, 3 மணி நேரத்துல போனா என்ன? அவர் செய்த நல்ல விஷயங்களை செய்தியாக்குங்க, தவறுகளை சுட்டி காட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் 1.5 மணி நேரத்தில் ஒருவர் போனாருங்கிறத ஒரு தலைப்பு செய்தியாக போடுவீங்களே, எவ்வளோ ஒரு கேவலமானது. தமிழகத்தில் வேற பிரச்சனையே இல்லையா? தமிழகத்தினுடைய கனிம வளம் கொள்ளை போகுது, நீர்வளம் கொள்ளை போகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த ஊடகம் இன்னைக்கு இதை ஒரு செய்தி ஆக்கியிருக்கு. இவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு செய்தி, இதையும் நீங்க போடுவீங்க. எப்பேற்பட்ட ஒரு ஊடகம் இது, எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவரால் உருவாக்கப்பட்ட ஊடகம் இவ்வளவு மோசமா போகிறத நினைக்கும் போது மிகவும் வருத்தமா இருக்குது. நன்றி, வணக்கம்.